வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிக்கனை நல்லா தண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க க்ளீன் பண்ணையில். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. இப்போ நான் எல்லா சிக்கனுமே எண்ணெயில் போட்டுட்டேன். நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனை. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கணும் சிக்கனோட. இப்போ சிக்கனோட இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை உங்களுக்கு கோழி நல்லா ரெட் கலரில் தெரியணுன்னா நீங்கள் கலர் பொடி கூட சேர்த்துக்கலாம். ரெட் கலர் பொடி நீங்கள் அப்படி ஆட் பண்ணுறதுனா கலர் பொடியை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போது ஒரு கொஞ்சம் நேரம் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். இதை 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்த மிக்சியில் அந்த தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட. மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நம்ம இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த சிக்கனோட அந்த கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் தான். ரொம்ப மெனக்கட தேவையில்லை. இதுக்கு ஜஸ்ட்டு மிளகாய் தூள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஈஸி அண்ட் சிம்பிள் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சொல்லையிலே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாதத்தில் பிரட்டி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாதத்தில் பிரட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி நிறைய சிக்கனை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.